ஒரு கணினி நிறுவனத்தில் தரை துடைக்கும் வேலைக்கு ஒருவர் விண்ணப்பித்திருந்தார். தரையை துடைக்க சொன்னார்கள். நன்றாகத் துடைத்தார். அடுத்து சின்னதாய் ஒரு நேர்காணல். கடைசியில் அவனிடம் தகவல் சொல்வதற்காக இமெயில் முகவரி கேட்டார்கள். என்னிடம் இமெயில் முகவரி இல்லை, அது எனக்கு தெரியாது என்றார். கணினி நிறுவனத்தில் வேலை பார்க்க இமெயில் முகவரி முக்கியம் என்று அவரை அனுப்பிவிட்டார்கள். வேலை இல்லை என்றதும் அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கையில் 100 ரூபாய் இருந்தது. அதை வைத்து மார்க்கெட்டில் வெங்காயம் விலை குறைவாக இருந்தது, அதை வாங்கினார். பக்கத்து குடியிருப்புப் பகுதியில் விற்று 100 ரூபாய் லாபம் சம்பாதித்தார். மீண்டும் வெங்காயம், மீண்டும் விற்பனை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் விற்று சில வருடங்களில் பெரிய வெங்காய வியாபாரி ஆகிவிட்டார். இந்தச் சூழ்நிலையில் ஒரு வங்கிக் கணக்கு ஆரம்பிக்க வங்கி ஊழியர் அவரிடம் பேச வந்திருந்தார். அவனுடைய இமெயில் முகவரி கேட்டார். வியாபாரி இமெயில் முகவரி இல்லை என்று பதிலளிக்க, இமெயில் இல்லாமலே இந்த காலத்தில் இவ்வளவு முன்னேறி விட்டீர்களா? உங்களுக்கு மட்டும் இமெயில், இன்டர்நெட் தெரிந்திருந்தால் என்று ஆச்சரியமாய்க் கேட்டார் வங்கி ஊழியர். அதெல்லாம் தெரிந்திருந்தால் ஒரு கணினி நிறுவனத்தில் தரை துடைத்துக் கொண்டிருப்பேன் என்றார் வியாபாரி. வாய்ப்புகள் விலகும்போது கவலை அடையாமல் எல்லாம் நன்மைக்கே என்று தொடர்ந்து முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நன்றி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.